வணக்கமுங்க. இன்னைக்கு காலையில எந்திரிச்சோனே வீட்ல நொறுங்கா வேலை கிடந்ததா, பூரா மழை துளிச்சதுக்கு பூரா விசப்பூட ஏறிடுது. இந்த புதினா செடி இத்தினூண்டு வச்சு விட்டது ஊடேகம் படர்ந்துருது. ஒரு உழவு மழை தான் பேஞ்சுக்குது, ஆனால் இப்படி பூரா ஊடேகம் பிழுத்தலைஞ்சு கிடக்குது. சரின்னு அதை கொட்டி கொடுத்துட்டு இருந்தேன். என்ற புள்ள கொண்டு போய் கொட்டிட்டு வந்தா குப்பையில் பூரா. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் மத்தியானம் மெயிலாக்குது, ஒரு கரும்பு வெட்டி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை சோகெல்லாம் வெட்டி கரும்பை வெட்டி கொடுத்தாப்புல. கடிக்கவே முடியலன்ற 2 பசங்களும் எப்படித்தான் பல்ல கெஞ்சிட்டு கடிக்கிறாங்கன்னு பாருங்க. கப்தா வேற கருவேப்பழத்தை மரத்தை வெட்டி போட்டேன், தலை கொண்டு வந்துக்கிறேன். இத்தனை தலையை நான் என்னமா பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி தின்னுங்க அப்படின்ச்சு. நலங்கு மாவு வேறு இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்காட்டை வாங்கியிருந்தேன்னா அது வேறு கொஞ்சம் தீர்ந்து போச்சு. அப்புறம் அது கொஞ்சத்தை கலக்கி போட்டு மழை வர மாதிரி இது போய் தண்ணி வாட்டு வந்துடலான்னு தண்ணி வாத்துட்டு தலையலாசி உதறிட்டு இருந்தேன். என்ற பையன் என்னம்மா நீ பேயான்னு கேட்குறான் தலையை விரித்து போட்டதுக்கு. அப்புறம் ஒரு கிளிப்பை போட்டுட்டு பொட்டு பவுடரெல்லாம் அடிச்சுட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு வேறு வர சொல்லிகிட்டே கிடந்தாங்களா. சரி அப்படியே நான் என்ற சின்ன பையனும் கிளம்பிட்டோம். பெரியவன் தூங்கிட்டு இருக்கிறான்னு ஓட்டு அவங்க அப்பங்கிட்ட விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் தான் போனோம். நாங்கள் போகையிலேயே கோயிலுக்கும் கிழக்க மழை இருடிட்டு கிடந்தது. கருக்குள் வேறு எரியுதுன்னு ஓட்டு சரி அதுக்குள்ளே ஓடிடலாம் நடதம்பின்ட்டு எங்கள் வாட்டி விட்டு லைனில் போய் பார்க்கலான்ட்டு போகிறோம். அங்கே கொஞ்சம் வெயில் அடிக்குது. இது என்னடா கொடுமையாக்குதுன்ட்டு அப்புறம் சரி எங்கள் வீட்டுக்குள்ளே போனோன்னே எங்கள் அப்பாக்கிட்டன்ற வைய கும்மாய் செய்ய ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தோம். அப்புறம் அவிகளும் விளையாடிட்டு சிரிச்சிட்டு ஒரே ஜாலி அவிகளுக்கு உருண்டுட்டு பிறண்டுட்டு கிடக்குறாங்க. அப்புறம் கச்சாயம் சுட சொன்னாங்கன்னு போட்டு அளவாக ஒரு அடசலுக்கு அளவாக மாவு பிசைஞ்சு வச்சு போட்டு கேஸில் பற்ற வச்சா கூட இந்த அளவுக்கு தீ எரியாது. அடுப்பு எத்தனை வசம் எரியுதுன்னு பாருங்க. அப்புறம் ஒரு அடசலி சரி சுட்டு வச்சு போட்டு ஊடு வந்து சோறாக்கன்னு போட்டு சுட்டு வச்சுட்டு ஊடு வந்துட்டேன். கருவேப்பிலை சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அத்தனை கருவேப்பிலை எங்கே கொண்டே கொட்டுறதா வச்சாலும் காஞ்சி போயிடும். அப்புறம் அதையும் வறுத்து சட்னி அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சட்னி அரைச்சி போட்டு முதல்லன்ற சின்ன பையனுக்கு ஊட்டி விட்டேன். முதல்ல ஒரு வாய் போனோடனே வாய் எங்கேயோ போச்சு. அப்புறம் நல்லா இருக்குதுன்னு வாங்கி தின்ட்டான். 2வது எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைய ஒன்று கேம் ஆடிட்டு இருந்தது. அப்புறம் அதுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் என்ற பெரிய பையனும் இருந்தானா அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு என்ற பிள்ளையும் பெரிய பிள்ளையும் இருந்தால் அவளுக்கு ஊட்டி விட்டு நானும் சாப்பிட்டாச்சு.